ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு. இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய ரெசிபி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 20 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வறுத்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 4 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 20 சின்ன வெங்காயம், 15 பல் அளவுக்கு பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேங்காய் கால் மூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, இல்லைனா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம முந்திரி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி 3/4 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். அதோட அளவு தான் இன்றைக்கி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நல்லா நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணது குக்கரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் ஒரு கரண்டி அதுவும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து லிட் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8லேருந்து 10 விசில் தாராளமாக வர வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் விசில் ஜாஸ்தியாக சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 5 வரமிளகா எடுத்திருக்கேன். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு சூப் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த கிரேவியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வேணால் நீங்கள் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நம்மளோட நாட்டுக்கோழி வெந்து போயிடுச்சு. இப்போ இந்த நாட்டுக்கோழி எல்லாம் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நம்மளோட கிரேவி பார்த்திங்களா எந்த அளவுக்கு டார்க் கலராக மாறி இருக்குன்ட்டு. கிரேவி நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு டார்க் கலரில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி அதுவும் இதில் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெடி. இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி, நான் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.